ஜப்பான் மக்கள் தொகை இதை கேட்டதுமே உங்க மனசுல வர்ற இமேஜ் என்ன? டோக்கியோ நகரத்தோட ட்ரெயின்ல மக்களை அடைச்சு உள்ள ஏத்துற அந்த விசுவல்ஸ் தானே. ஜப்பான் அப்படின்னு சொன்னதுமே மக்கள் அடர்த்தியால திணற ஒரு நாடு அப்படின்ற இமேஜ் தான் நம்ம மனசுல இருக்குது. இது பொய் இல்லை, உண்மைதான். இந்த உலகத்துல அதிகமான மக்கள் அடர்த்தி நிறைந்த நகரங்கள் ஜப்பான்ல இருக்குது. பட் வேறொரு உண்மையும் இருக்கு. என்னன்னா, ஒட்டுமொத்த ஜப்பான் ஜனத்தொகை இன்னைக்கு 12,30,00,000 பேர் அந்த நாட்டில் வாழ்றாங்க. இவ்வளவு கோடி பேரும் ஒட்டுமொத்த ஜப்பான் நிலப்பரப்போட 10% இடத்துல தான் வாழ்றாங்க. மீதி உள்ள 90% நிலப்பகுதி எம்டியா கிடக்கு. அதுவும் ஜப்பான்ல ஹோன்சு அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. இந்த தீவுல ஒட்டுமொத்த ஜப்பானுடைய மக்கள் தொகையில 83% இந்த ஒரு தீவுல மட்டும் வாழ்றாங்க. மீதி இருக்கிற அவ்வளவு இடமும் ஆளரவமே இல்லாம எம்டியா இருக்கு. இது ஏன்? இதற்கான பின்னணி காரணம் என்ன? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஜப்பான் 2வது உலகப் போரில் மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு தேசம். டெக்னாலஜியில் எப்பவுமே முன்னோடியாக இருப்பாங்க. வெல்லின் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. சுசுகி, ஹோண்டா, சோனி இது மாதிரியான உலகத்தையே ரூல் பண்ணக்கூடிய பிராண்டுகளோட பிறப்பிடம் அப்படின்றது ஜப்பான் தான். அந்த நாடு அவ்வளவு கிளீனாக இருக்கும், அவ்வளவு சுத்தமாக இருக்கும். எல்லா வகையிலையும் அந்த நாடு முன்னோடியாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஜப்பானை பற்றிய நம்மளுடைய இமேஜ். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கூட ஜப்பான் வளர்ந்த நாடு தான். உலகத்தோட 4வது பெரிய எக்கானமி, 4.2 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஜிடிபி அந்த நாட்டோடது. இதெல்லாம் ஜப்பானை பற்றி நேர்மறையாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படின்னாக்க இன்னைக்கு 1 கோடி வீடு ஜப்பானில் எம்டிஆர் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி போனால் அதுக்கு 2-3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதன்மையானது ஜப்பானுடைய ஜியாகிரபி. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஜப்பான்கிறது ஒரு முழுமையான சமவெளி பிரதேச நாடு கிடையாது. அது பெரும்பகுதி காடுகளாலும் மலைகளாலும் நிறைந்த ஒரு பகுதி. ஜப்பானுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 73% காடுகளும் மலைகளும் நிறைஞ்சிருக்கு. அந்த மலைகளும் கூட கரடுமுரடான செங்குத்தான மலைத்தொடர்கள். அந்த மண்ணும் கூட ரொம்ப கடினமானது, அந்த பாறையும் அவ்வளவு கடினமானது. ஸோ ஜப்பானுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது 73% காடுகளுக்கும் மலைகளுக்கும் போயிடுது. அது பார்க்கறதுக்கு வால்பேப்பர் மாதிரி அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக தான் இருக்கும். பட் அதில் போய் மனுஷங்க வாழவோ விவசாயம் செய்யவோ வேற எதுவும் இண்டஸ்ட்ரி கட்டவோ முடியாது. எதுக்குமே அது உதவாது. அதற்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த மண்ணோட தன்மை, அந்த பாறையோட தன்மை. அதையெல்லாம் தாண்டி ஜப்பான் அப்படிங்கிறது நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய அந்த ஜோனில் இருக்குது. இந்த மலையில் போய் பில்டிங்லாம் கட்டினாக்க நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் ரொம்பவே இருக்குது. அதனால் அங்கே போய் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி அதில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போய் வீடு வாசல் கட்டுறது, பில்டிங் கட்டுறது அப்படின்றது போக்குவரத்து செலவை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் அந்த 73% நிலப்பரப்பில் பெரும்பான்மையான கட்டுமானங்கள் நடைபெறுறது கிடையாது. இப்படி சொல்கிறதால இந்த ஏரியாவுக்குள்ளே எந்த மனுஷ மக்களுமே வாழலை, கம்ப்ளீட்டாக எம்டியாக கிடக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த 73% நிலப்பரப்புக்குள்ள சின்ன சின்ன நகரங்களும் கிராமங்களும் இருக்க தான் செய்யுது. பட் அந்த நிலப்பரப்போட சைஸை ஒப்பிடும்போது இதெல்லாம் ரொம்ப சொற்பம். 1-2 எண்ணிக்கையில் மட்டும்தான் இதெல்லாம் இருக்குது. பெரிய நகரங்கள் அதெல்லாம் கிடையாது. இந்த 73% நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற நகரங்கள்லேயே பெருசு அப்படின்னாக்க தக்காயாமா அப்படின்னு ஒரு ஜப்பான் நகரம். அது ஒரு பாரம்பரியமான கலாச்சாரம் கொண்ட ஒரு ஜப்பானிய மலை நகரம். விசுவல்ஸ் எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லாக ஒரு வால்பேப்பர் போல அது இருக்குது. அந்த நகரத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை 80,000 to 90,000 பேர் வரைக்கும். அவ்வளோதான். ஒரு மலைப்பகுதியோட மிகப்பெரிய நகரத்தோட மக்கள் தொகையை அந்த 80,000-90,000 அவ்வளோதான். இதை தாண்டி பார்த்தாக்க சின்ன சின்ன ஊர்கள் அங்கங்கே இந்த மலை பிரதேசத்தில் இருக்குது. மற்றபடி ஒட்டுமொத்த ஏரியாவும் பெரும்பகுதி எம்டியாக தான் கிடக்கு. இதை தாண்டி அடுத்த முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது ஜப்பானுடைய நிலநடுக்க விவகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பான்கிறது நிலநடுக்கம் அதிகம் வரக்கூடிய நாடு. அது பசிபிக் நெருப்பு வளையம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான புவியியல் பகுதியில் அமைஞ்சிருக்குது. அதனால தான் உலகத்தில் ஏற்படுற மிகப்பெரிய நிலநடுக்கங்களில் 20% நிலநடுக்கம் ஜப்பானில் ஏற்படுது. காரணம், இப்படிப்பட்ட ஜோனில் அந்த நாடு அமைஞ்சிருக்குது. இப்படி நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படும் போது இந்த மலைப்பகுதிகளில் மோசமான நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த பில்டிங்கெல்லாம் அங்கே கட்டாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த உலகத்தோட ஆக்டிவான 75% எரிமலைகள் இருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பசிபிக் நெருப்பு வளையத்துக்குள்ளே தான். அந்த வளையத்துக்குள்ளே தான் ஜப்பானும் இருக்குது. ஜப்பான்லேயும் 100கணக்கான ஆக்டிவான எரிமலைகள் இருக்குது. இந்த எரிமலைகள் எல்லாம் பூமிக்கு அடியில் உறங்கக்கூடிய எரிமலைகள் கிடையாது, ஆக்டிவான எரிமலைகள். இது ஜப்பான்ல இருக்குது. அந்த எரிமலை பக்கத்தில் போய் யாரும் வீடு வாசல் கட்டி குடியிருக்க முடியாது. இப்படி செங்குத்தான மலைப்பகுதி,
நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய ஏரியா, எரிமலைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு ஜப்பானுடைய பெரும்பகுதி நிலத்தை மக்கள் வாழ தகுதி இல்லாததா இயற்கையே மாற்றி வச்சிருக்கு. அதனால எல்லா மக்களும் மிச்ச மீதி இருக்கிற சமவெளி பிரதேசத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க. ஜப்பானுடைய அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சமவெளியில தான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்றாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு சில நகரங்கள் இருக்குது. அந்த நகரங்களில் மட்டும்தான் அவ்வளவு மக்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாழ்கிறாங்க. இப்போது தைஹேயோ பெல்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த பகுதியில் மட்டும் நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் 70% வரைக்கும் வாழ்கிறாங்க. டோக்கியோ மெட்ரோ ஏரியாவில் 3.7 கோடி மக்கள், ஒசாகாவில் 1.9 கோடி மக்கள், நகோயாவில் 1 கோடி பேர். இந்த சின்ன 1, 2, 3 நகரங்களில் மட்டுமே இவ்வளவு கோடி மக்கள் வாழ்கிறாங்க. சரி, இந்த நகரங்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கா? அங்கே எரிமலை வெடிக்குது, அங்கே செங்குத்தான பாறை இருக்குது, நிலநடுக்கம் வரக்கூடிய அபாயம் மற்ற ஏரியாவில் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனைன்னு தான் இங்கே வந்து வாழ்கிறாங்களே, இது ரொம்ப சேஃபானதா அப்படின்னாக்க அதெல்லாம் கிடையாது. அந்த நிலநடுக்கம் வரும்னு பார்த்தோம் இல்லையா ஜப்பானில், நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகும்? சுனாமி வரும். அந்த சுனாமி இந்த கடற்கரையை ஒட்டிய சமவெளியில் அவங்க வாழ்கிறாங்கல்ல, இங்கே தான் வந்து தாக்கும். சுனாமியே பரவாயில்லடா, அந்த பிரச்சனைக்கு இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மிச்சம் மீதி இருக்கிற இந்த இடத்துல வந்து வாழ்கிறாங்க. நேச்சுரலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த இடம் தான். நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த எல்லா நகரங்கள்லையும் சேர்த்து ஒட்டுமொத்த ஜப்பான் ஜனத்தொகையும் இங்கே தான் வாழுது. மீதி உள்ள 90% நிலப்பகுதி எம்டியாக கிடக்கு. சரி, ஜப்பானுடைய 90% இடம் எம்டியாக கிடக்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா நோ, வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுதான் ஜப்பானுடைய குழந்தை பிறக்கிற விகிதம். ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.1 அப்படின்ற விகிதத்தில் இருக்கணும். அதாவது 100 பெண்களுக்கு 210 குழந்தைகள் பிறக்கணும். ஆனால் ஜப்பானில் என்ன நடக்குதுனாக்க 1.2 அப்படின்ட்டு இருக்கு. அதாவது 100 பெண்களுக்கு 120 குழந்தைகள் தான் பிறக்குது. இது வருஷந்தோறும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 2024 வருஷம் ஜப்பானில் பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 7 லட்சம் பேர். அந்த வருஷம் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 16 லட்சம் பேர். ஷார்ட்டேஜ் 9 லட்சம் பேர். வருஷத்துக்கு 9 லட்சம் பேர் குறைஞ்சிக்கிட்டே போனாக்க 10 வருஷத்தில் 90 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மக்கள் தொகையில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கடந்த 19 வருஷமா ஜப்பானில் தொடர்ந்து இதே போல் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி குழந்தை பெற்றுக்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போனால் என்ன ஆகும்? நாட்டில் இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிரும். வயசானவங்க மட்டும்தான் மிச்சம் மீதி இருப்பாங்க. ஜப்பானில் எக்ஸாக்டாக இப்போ அதுதான் நடக்குது. உலகத்திலேயே வயசானவங்க அதிகமாக இருக்கிற நாடு ஜப்பான். அந்த அளவுக்கு அது மாறிடுச்சு. ஜப்பான் மக்களுடைய ஆவரேஜ் வயசு என்ன தெரியுமா? 50. இந்தியாவில் அது 29 எங்கே இருக்குது, 50 எங்கே இருக்குது? அந்த அளவுக்கு வயசானவங்க மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடாக ஜப்பான் மாறிடுச்சு. சரி, எதனால் ஜப்பான் மக்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றாங்க? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது. காம்ப்ளெக்ஸான பல காரணங்கள் இருக்குது. ஜப்பான் மக்களுடைய ஒர்க்கடி குணம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். வேலை வேலை வேலைன்னு எந்நேரமும் வேலையே கட்டிக்கிட்டு அழுகிறது, வேலை இடத்துலையே மூழ்கி போகிறது, அதிகமாக வேலை பார்த்து அந்த இடத்துலையே செத்து விழுகிறது, இதெல்லாம் ஜப்பானில் ரொம்ப சர்வசாதாரணம். வேலை இடத்துல செத்து அங்கேயே விழுகிறத குறிக்கிறதுக்காக கரோஷி அப்படின்ற ஒரு வார்த்தையே ஜப்பான் மொழியில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி தொடர்ந்து வேலைன்னு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு குடும்பம், குட்டி, குழந்தை, வீட்டுக்கு போகணும் அப்படிப்பட்ட கமிட்மெண்ட்டுக்கு அவங்க தயார் இல்லை. அதனால் அந்த குடும்பம், குழந்தை பெற்றுக்கிறது, அதை பற்றின சிந்தனையே அவங்களுக்கு இல்லாமல் போகுது. கடைசியில் குடும்பமே வேண்டாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற இடத்த நோக்கி போகிறாங்க. ஜப்பானில் இப்போ தனியாக வாழக்கூடிய, சிங்கிளாக வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமாக பல்கி பெருகி இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, குழந்தை வளர்ப்பு, ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் ஜப்பானில் ரொம்ப காஸ்ட்லியான சமாச்சாரமாக மாறிட்டு இருக்கு. எல்லா நாட்டிலையும் இப்படி மாறிட்டு இருக்கு, ஜப்பான்லேயும் மாறுது. அதனால் அதெல்லாம் எதிர்கொள்ள பயந்து அந்த குடும்பம், குழந்தைன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே பல பேர் போக தயங்குறாங்க. மூணாவது முக்கியமான காரணம், கல்வி வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு வந்துட்ட பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறத தங்களுடைய வளர்ச்சிக்கு தடை அப்படின்னு பார்க்குறாங்க. பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலை தானே. அதனால் ஜப்பானில் பெரும்பகுதி பெண்கள் அப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. தன்னுடைய சொந்த மகிழ்ச்சி, குழந்தை பெற்றுட்டா ஜாலியாக இருக்க முடியாது, வாழ்க்கையில் நம்ம கரியரோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்லாம் ஒரு பொதுவான எண்ண ஓட்டம் வந்து பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டீபாப்புலேஷன் ஆகுது பல காரணங்களால். ஒன்று, ஏஜிங் பாப்புலேஷன் அதிகரிக்குது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்க. இப்படி பல காரணங்களால் டீபாப்புலேஷன் ஆகுது. பாப்புலேஷன் வந்து உயர்றதுக்கு பதிலாக கம்மியாகிட்டே இருக்குது. இது ஏதோ 1-2 வருஷம் மட்டும்தான் அப்படி நடக்குது, அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு, அப்படி கிடையாது. கடந்த 19-20 வருஷமாக ஜப்பானுடைய மக்கள் தொகை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது.
இப்படி குறையும் போது என்னாகும், இந்த மக்கள் குடியிருக்கிற வீடுகள்லாம் கைவிடப்படும் இல்லையா? மக்கள் செத்துக்கிட்டு இருந்தால் வீட்டில் போய் யார் வாழ்றது? அதனால ஜப்பான் முழுக்க ஒரு பேய் நகரங்கள், கைவிடப்பட்ட கோஸ்ட் சிட்டிஸ் போல ஏராளமாக உருவாயிடுச்சு. இப்படி கைவிடப்பட்ட வீடுகளை குறிக்கிறதுக்கு அகியா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அகியா அப்படின்னா ஜப்பான் மொழியில் அபாண்டன்ட், கைவிடப்பட்டது அப்படின்றது போல அர்த்தம். அதனால் அகியா ஹோம்ஸ் ஜப்பான் முழுக்க லட்சக்கணக்கில் பெருகி போச்சு. 1-2 இல்லை, 90 லட்சத்துலேருந்து 1 கோடி அகியா ஹோம்ஸ் ஜப்பான் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைவிடப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை, அது மூலமாக உருவாகிற சமூக சிக்கல்கள்லாம் ஒரு கணக்கில் அடங்காமல் போன நிலைமையில் 2023 வருஷம் ஜப்பான் அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு. நாட்டில் இப்படி கைவிடப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை எவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தாங்க. அப்போ தான் 90 லட்சத்துலேருந்து 1 கோடி வீடுகள் இப்படி இருக்குது அப்படின்ற விவரமே உங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் அந்த வீடுகள் எல்லாத்தையும் எடுத்து யாராவது வாங்கிக்கிங்க அப்படின்னு அதை விற்கலாம் ஆரம்பித்தாங்க. விலையெல்லாம் ரொம்ப சொற்ப விலை தான் சொன்னாங்க. $100, $50, சில இடங்களில் $1, $2 ஃப்ரீயாக கூட வீடு கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனாலும் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தாலும், எவ்வளோ சொற்ப தொகைக்கு விற்றாலும் அந்த வீட்டை வாங்கி யாரும் வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த ஊர் ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்டுச்சு, யாருமே வாழலை. அந்த ஊரில் சின்ன சின்ன வசதிகள் கூட கிடையாது. எல்லா மக்களும் கிளம்பி போயிட்ட பிறகு அங்கே இருந்த ஹோட்டல், மெடிக்கல் ஷாப்பு, கடை கண்ணி எல்லாத்தையும் மூடிட்டாங்க. ஒரு நல்ல வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது மக்கள் அங்கே குடியேற மாட்டாங்க இல்லையா? அப்புறம் நகர்மயமாக்கல் இத்தனை கடந்த 30-40 வருஷமாக உலகத்தோட எல்லா நாடுகளும் அர்பனைசேஷன் ஆகிறது போல் ஜப்பானுடைய அர்பனைசேஷன் காரணமாக கிராமப்புறத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கல்வி வேலைவாய்ப்பை தேடி நகர்ப்புறங்களுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஷிஃப்ட் ஆன அவங்க அங்கேயே வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த கிராமப்புறத்துக்கு திரும்ப வேண்டிய சமூக கட்டாயம் எதுவும் அவங்களுக்கு ஏற்படலை. இதன் காரணமாக இந்த வீடுகள் எல்லாம் ஹெவியாக கைவிடப்பட்டுச்சு. ஸோ அந்த வீடுகள் எடுத்து அரசாங்கம் விற்றாலும் கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இப்படி ஜப்பான் ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்னாக்க அது சிங்கிள் ரீசன் இல்லை. ஜியாகிரபி காரணமாக அது பெரும்பகுதி நிலப்பகுதியில் மக்கள் வாழ முடியாது, அதுக்கு ஏற்றதா இல்லை அப்படிங்கிறது முதன்மையான காரணம். 73-75% நிலப்பகுதி மலைகளாகவும் செங்குத்து காடுகளாகவும் எரிமலைகள் நிறைஞ்சதாகவும் இருக்குது. அப்படின்றதால முக்கால்வாசி நிலம் அதுக்கு போயிடுது. மீதி உள்ள இடங்களில் வாழ்கிற மக்களை பொறுத்தவரையிலும் அதுலேயும் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரி கைவிடப்பட்ட வீடுகள், வேகமாக அர்பனைசேஷன் ஆகிறது, நகர்ப்புற பகுதிகளை நோக்கி மக்கள் போகிறது, அப்புறம் விலைவாசி உயர்வு காரணமாக அல்லது வேறு பல கல்ச்சுரல் வித்தியாசங்கள் காரணமாக, கல்ச்சுரல் மாற்றங்கள் காரணமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பெண்கள் தயங்குறது, குழந்தை பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரியறது, இப்படி எத்தனையோ காம்ப்ளெக்ஸான பல காரணங்கள் இருக்குது. இது எல்லா காரணமும் சேர்ந்தது தான் ஜப்பானுடைய 90% நிலப்பரப்பு ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்றதுக்கான விடை. சரி, இதனுடைய விளைவு அங்கே என்னவா இருக்குது அப்படின்னாக்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. பிரம்மாண்டமான விவசாய பண்ணைகளில் வேலை பார்க்குறதுக்கு விவசாய தொழிலாளர்கள் கிடைக்கல. அதனால் விவசாய நிலங்களில் கூட ரோபோக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கும் இல்லையா, வயதானவர்களை வச்சு பராமரிக்கக்கூடிய இடம், அங்கே கூட ரோபோட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜப்பான் இந்த டீபாப்புலேஷனை எதிர்கொள்கிறதுக்கு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன் ஃபியூச்சர் இந்த போக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னாக்க, இப்போ எப்படி ஜப்பானில் அங்கங்கே அகியா ஹோம்ஸ், கைவிடப்பட்ட பேய் பங்களாக்கள், கோஸ்ட் சிட்டிஸ் எல்லாம் உருவாகி இருக்குதோ, அதுபோல் ஒட்டுமொத்த ஜப்பானுமே ஒரு அகியா மாதிரி ஒரு கைவிடப்பட்ட நாடு போல மாறக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இப்போன்னு இல்லை, அதெல்லாம் 50-100 வருஷம் கழிச்சு. ஏன்னா குழந்தை பிறப்பு விகிதம்ங்கிறது நாளுக்கு நாள் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. 2 பேர் செத்தாங்கன்னா ஒரு குழந்தை தான் பிறகுது. இந்த டீபாப்புலேஷன் ஒரு அளவுக்கு மேலே அப்படி பிரமிடு போல் கீழ் நோக்கி சரிஞ்சு போச்சு அப்படின்னாக்க, ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப சொற்பமாயிடும். அப்படின்றதுனால அப்படிப்பட்ட அபாயமும் ஜப்பானுக்கு இருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஜப்பான் அரசு என்னென்னவோ பண்ணி தான் பார்க்குது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. மறுபடியும் கிராமத்திலே போய் அந்த கைவிடப்பட்ட வீடுகளில் போய் வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு மானியம்லாம் சொல்லி பார்க்குறாங்க. எவ்வளோ சொன்னாலும் அந்த மக்கள் கேட்குறதா இல்லை, அங்கே போகிறதா இல்லை. அதனால் அரசு எடுக்கிற எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை. அதனால் எதிர்காலத்தில் ஜப்பான் என்னவா மாறும், அந்த பேய் நகரங்களோட கதி என்ன, 90% நிலப்பரப்பில் மக்கள் வாழவே முடியாது, மீதி உள்ள இடத்துல தான் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா, அந்த மீதி உள்ள நிலப்பரப்புலையாவது தொடர்ந்து காலம் தள்ள முடியுமா, வாழ முடியுமா? இதெல்லாம் ஜப்பானுடைய ஜியாகிரபியும் அந்த நாட்டுடைய எதிர்காலமும் நமக்கு அளிக்க காத்திருக்கக்கூடிய ஆச்சரியமான பதில்கள். நாமும் காத்திருப்போம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.